நிச்சயமாக நெல்லை நீதிமன்றம் முன்பு இன்று காலை நடந்த கொடூர கொலை சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் அமர்வு தாமாக முன்வந்து இந்த விசாரணையை கையில் எடுத்து இருக்கிறது. நாளை கொலை தொடர்பான விசாரணை விவரங்கள் தாக்கல் செய்யப்படும் என திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக வந்த கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவரை நீதிமன்றத்தின் முன்பாக 7 பேர் கொண்ட கும்பல் இன்று காலை சுமார் 10:15 மணி அளவில் வெட்டி படுகொலை செய்தது. இது குறித்த காட்சிகள் தற்போது வெளியான நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு இந்த வழக்கு விசாரணையை தாமாக முன்வந்து கையில் எடுத்து இருக்கிறது. திருநெல்வேலியில் இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் 500 பேர் வரை தினமும் வந்து செல்லும் நீதிமன்றத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள், ஒரு ஆய்வாளர், துணை ஆய்வாளர், காவலர்கள் என 20 பேர் எப்போதுமே பாதுகாப்பிற்காக இருப்பார்கள். திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரை ஐஜி அந்தஸ்தில் ஒரு கமிஷனராக ரூபேஷ்குமார் மூலமும் 2 துணை ஆணையர்கள், 10 காவல் இன்ஸ்பெக்டர்கள் என பெரும் படையே இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்திருந்த நேரத்திலும் திருநெல்வேலி நீதிமன்றத்தின் வாசலில் பட்ட பகலில் பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்லும் முக்கிய சாலையில் இன்று காலை நடந்த படுகொலை தமிழகத்தையே உலுக்கி எடுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியத்தின் அமர்வு இந்த வழக்கை தாமாக முன்வந்து கையில் எடுத்து வழக்கு விசாரணையை நாளைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நாளை காலை இது குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை விரிவான அறிக்கையை தயார் செய்யும் என தெரிய வந்திருக்கிறது. இதுவே தற்போது உள்ள நிலவரம்.